தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் வசனம் 7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உம்மது கையை நீட்டுவீர். உம்மது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சுவாமி, இந்த ஜெப வேளையில, இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். துன்பத்தின் நடுவிலே நடக்கிற உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய், அவர்களை பலப்படுத்தும்படியாய், அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய், அந்த துன்பத்தில் இருந்து தூக்கி எடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் எங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி சுவாமி. ஆண்டவரே, யோபுவின் துன்பத்தை கர்த்தர் நீக்கி போட்டீங்க சுவாமி. தாவீதோட துன்பத்தை கர்த்தர் நீக்கி போட்டீங்க சுவாமி. ஆண்டவரே, யோசேப்போட துன்பத்தை நீங்க நீக்கி போட்டீங்க சுவாமி. இந்த ஜெப வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற துன்பமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகளை உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை ஆண்டவரே அப்பா நீர் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி, மீட்டு எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரமானது விடுதலை செய்கிற, உம்முடைய கரமானது ரட்சிக்கிற, உம்முடைய கரமானது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்த்துகிற உம்முடைய கரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளே இறங்கி வந்து ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. என்ன போராட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் விடுதலையாக்குகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யோபுவை விடுதலையாக்கின தேவன் ஆண்டவரே அப்பா, தாவீதை விடுதலையாக்கின தேவன், உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.